முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பும் உறவு உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று துடித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்படி என்ன பேச வேண்டும் என்று தானே கேட்கின்றாய்? இதை நீ கேள், நிச்சயம் அவர் உன்னிடம் பேசுவார். நீ விரும்பிய உறவை அதிகமாக நேசிக்கின்றாய். இருந்தும் என்ன முருகனப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்று நினைக்கின்றேன், நீங்கள் ஒன்று நினைக்கின்றீர்கள் என்று என்னிடம் நீ அவ்வப்போது கடிந்து கொள்வாய். நான் விரும்பிய உறவிடம் என்னத்தான் மனம் விட்டு பேசினாலும் நான் சொல்வதை அவர் காதில் கூட வாங்க மாட்டார். இப்பொழுது நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே. நீ விரும்பிய உறவு மிகவும் மாறிவிட்டது. உன்னிடம் பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருக்கின்றது. நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது தானாகவே உன்னிடம் வந்து நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கின்றேன், இனி நீ இல்லாமல் நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன், இனி உன்னோடு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, நான் இத்தனை நாட்களாக தவறு செய்தேன் தான், இல்லை என்று நான் கூறவில்லை, நீ பேசுவதை கூட நான் சரியாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை, இப்பொழுதுதான் உன்னுடைய அருமையும் பெருமையும் எனக்கு புரிந்து விட்டது. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் அதை மட்டுமே நான் சரியென்று சொல்வேன். உனக்காகவே இந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன். உன்னிடம் மட்டும்தான் இனி என்னுடைய கஷ்டங்களையும் குறைகளையும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஒரு முறை என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னிடம் வந்து நிற்க போகின்றார் தங்கமே. நிச்சயம் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரமைத்துக் கொள். இப்பொழுது முழுமையாக மனம் மாறித்தான் உன்னிடம் வந்து இருக்கின்றான். தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளும் பக்குவம் அனைவரிடத்திலும் வந்துவிட்டால் இனி அந்த தவறே நடக்காது தங்கமே. இப்பொழுது உன் துணைக்கு வந்து விட்டது. அவரை ஏற்றுக்கொள், சந்தோஷமாக வாழ். ஓம் முருகா.